முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அலகு 28 இறை சொற்றொடர் 1-16 மற்றும் 30-31. சகோதரர் சகோதரிகளை, 3 மாதங்களுக்கு பிறகு குளிர்காலத்தில் மால்தா தீவில் ஒதுங்கியிருந்த ஒரு சிறிய கப்பலில் ஏறினோம். அதில் மிதுர சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அது அலெக்சாந்தரியாவை சார்ந்தது. நாங்கள் சிரகூசா துறைமுகத்தை அடைந்து அங்கு 3 நாள் தங்கியிருந்தோம். அங்கிருந்து கரையோரமாக சுற்றி வந்து இரேகியு என்னும் இடத்தை அடைந்தோம். ஒரு நாள் அங்கு தங்கிய பின்பு தெற்கிலிருந்து காற்று வீசவே 2ஆம் நாள் புத்தையோலி என்னும் இடம் சென்றோம். அங்கு நாங்கள் சகோதர சகோதரிகளை கண்டோம். நாங்கள் அவர்களோடு 7 நாள் தங்குமாறு அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டார்கள். அதன்பின் நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம். அங்குள்ள சகோதரர் சகோதரிகள் எங்களை பற்றி கேள்வியுற்று அப்பியு சந்தை 3 விடுதி என்னும் இடங்கள் வரை எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள். பவுல் அவர்களை கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். நாங்கள் ரோமைக்கு வந்தபோது பவுல் தனி வீட்டில் தங்கியிருக்க அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறை ஆட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அலகு 19 இறை சொற்றொடர் 1-10 வரை. இயேசு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுதொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சிலர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, நேற்றைய நாளில் 16/11/2025 ஞாயிறு அன்று நமது பங்கு ஆலயத்தில் நடைபெற்ற வினோத விளையாட்டுப் போட்டிகளிலும் உணவு திருவிழாவிலும் பங்கெடுத்து தங்களுடைய பங்களிப்பை மறைமறைப்புக்காக கொடுத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார பாராட்டுகிறேன். உடன் உழைத்த அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நவம்பர் மாதம் இறந்த நம்பிக்கையாளர்களுடைய நினைவை கொண்டாடுகிற மாதம். குறிப்பாக கல்லறை தரும் கற்றுத்தரும் கருத்தியல்கள் என்ற தொடரில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கல்லறை எல்லாருக்கும் நிச்சயம் உண்டு. நம்முடைய பிறப்பும் இறப்பும் ஆண்டவருடைய கையில். நாம் இறப்பையும் தீர்மானிக்க முடியாது,
பிறப்பையும் தீர்மானிக்க முடியாது. அப்படி என்றால் நம்மை கடந்த ஒரு சக்தி இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. ஆகவே அன்பிற்கு இனியவர்களே, ஆண்டவருடைய பார்வையில் இறப்பும் பிறப்பும் ஒன்றுதான். அப்படி என்றால் இடைப்பட்ட காலங்களில், பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலங்களில் நீங்களும் நானும் வாழுகிற வாழ்க்கை பொறுத்துத்தான் மறு உலக வாழ்வு அமைந்திருக்கிறது. ஆனால் மறு உலக வாழ்வு இருக்கிறதா இல்லையா என்ற 1008 பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றாலும் கூட, தர்க்கங்கள் இருந்தாலும் கூட, அது நிச்சயம் உண்டு என்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வும் அவருடைய மரணத்துக்கு பின்னால் இருந்த உயிர்ப்பும் நிலைவாழ்வும் சான்று பகர்கின்றன. நாளில் ஆழமாக நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, கல்லறை எல்லாருக்கும் நிச்சயம். அந்த கல்லறையில் நாம் துயில் கொள்ள போகிற அந்த நாளோ நேரமோ இடமோ நமக்கு தெரியாது. தெரிந்தால் வாழ்வில் சுவாரஸ்யம் இருக்காது. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, நாம் வாழுகிற வாழ்க்கை மிக அர்த்தமுள்ளதாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ வாழுகிறோம் என்கிற சராசரித்தனமான வாழ்க்கையை விடுத்துவிட்டு ஆண்டவருக்குரிய வாழ்வில் நாம் முனைந்து நிற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே கடவுள் கொடுத்திருக்கிற இந்த ஒரே ஒரு வாழ்வை உன்னதமானதாக, நல்லதாக, எல்லாருக்கும் பிடித்தமானதாக, எல்லாருக்கும் உகந்ததாக மாற்ற நம்மால் முடியும். அதற்கு நம்முடைய எண்ணங்களை சரி செய்வோம், நம்முடைய வாழ்க்கை முறைகளை சரி செய்வோம், நம்முடைய வார்த்தைகளை சரி செய்வோம், இறுதியாக ஒட்டுமொத்த வாழ்வையே சரி செய்வோம். அதுவே ஆண்டவர் கொடுக்கின்ற நிலை வாழ்வுக்கு நாம் தகுதியுள்ளவர்களாக மாறுவதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த நாளில் இந்த கல்லறை நமக்கு நிச்சயம் உண்டு என்கிற மனநிலையோடு இந்த நாளை நாம் துவங்குவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே இறைவா, இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய அன்பையும் அருளையும் மிக ஆழமாய் சுவைத்து பார்க்க வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான நாளில் எங்களை தொடர்ந்து நீ ஆசீர்வதித்தரணும். இந்த நாள் முழுவதுமாக நாம் சிந்திக்கின்ற சிந்தனைகள், பேசுகின்ற வார்த்தைகள், நடக்கின்ற பாதைகள் எல்லாவற்றையுமே ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றரலும். கல்லறை எங்களுக்கு நிச்சயம் உண்டு, கல்லறைக்கு பின்னால் நிலைவாழ்வு நிச்சயம் உண்டு என்பதை ஆழமாய் புரிந்து கொள்ள, நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு ஆசி அளித்தரலும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.